நம் வாழ்வில் பல நேரங்களில் இவ்வளவுதான் என் எல்லை, இதற்கு மேல் என்னால் முடியாது என்று ஒரு புள்ளியை வைக்கிறோம். கடன் பாரமாக இருக்கலாம், தீராத வியாதியாக இருக்கலாம், அல்லது தோல்விகளாக இருக்கலாம். ஆனால் வேதாகமத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு இருண்ட சிறைச்சாலையில் சங்கிலிகளால் கட்டப்பட்டிருந்த பொழுது எழுதிய ஒரு வார்த்தை தான் இது. பிலிப்பியர் 4:13 இப்படியாய் சொல்கிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிரியமானவர்களே, பவுல் எனக்கு அதிக ஆற்றல் இருக்கிறது என்று சொல்லவில்லை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்கிறார். அதாவது அந்த பலன் ஒரு நபரிடமிருந்து வருகிறது. ஒரு சிறிய மின் குமி தானாக எரிவதில்லை, அது மின்சாரத்தோடு இணைக்கப்படும் போதுதான் ஒளி வருகிறது. அதுபோல நாமும் தேவனோடு இணைந்திருக்கும் பொழுது நம்முடைய பலவீனம் முடிவுக்கு வருகிறது, அவருடைய வல்லமை நமக்குள் செயல்பட தொடங்குகிறது. பவுல் இதை சொல்லும்போது எல்லா வசதிகளோடும் இருக்கவில்லை, பசியோடும் பட்டினியோடும் தனிமையோடும் இருந்தபோதும் அவரால் இதை சொல்ல முடிந்தது. எல்லாவற்றையும் செய்ய என்பது வெற்றியை அடைவது மட்டும் அல்ல, கடினமான சூழலும் சோர்ந்து போகாமல் நின்று ஜெபிப்பதும் குறிக்கிறது. மற்றவர்கள் நம்மை கைவிடும் போது, உலகம் நம்மை ஏளனமாக செய்யும் போதும், நான் தனி ஆள் அல்ல, என்னை பலப்படுத்துகிற ஒரு கரம் உண்டு என்ற தைரியமே இந்த வசனத்தின் உயிர் நாடியாக இருக்கிறது. அந்த சிறு குருவி கழுகின் சிறகுகளில் அமர்ந்து புயலை தாண்டியது போல நாமும் நம் பிரச்சனைகளை தாண்டு போகிறோம். நம்முடைய பலவீனங்களை பார்க்க வேண்டாம், நமக்குள் இருக்கும் கிறிஸ்துவின் பலத்தை பார்ப்போம். அந்த பலன் நம்மை இமயமலையும் தாண்ட வைக்கும். பலவீனம் என்பது தோல்வி அல்ல, அது தேவனின் பலம் இறங்கி வருவதற்கான வழியாயிருக்கிறது. சூழ்நிலைகள் நம்மை ஆளக்கூடாது, தேவன்தான் நம்மை ஆள வேண்டும்.